அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லா வளமும் பெற்று இன்பற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ்க. பிறந்திருக்கக்கூடிய இந்த பராபவ வருடம் உங்களுக்கு எல்லா வளத்தையும் கொடுக்கட்டும். அருமையான சித்திரை 1/14/2026 செவ்வாய்க்கிழமை இந்த வருடம் பிறந்திருக்கிறது. ரொம்ப அருமையான வருஷம். இந்த வருஷம் எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடும். திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகணும். நல்லா படிக்கிறவங்களாம் எல்லாரும் நல்லபடியாக காலேஜ் கிடச்சி எல்லாம் நல்லா மேல் படிப்பு படிக்கணும். குழந்தைகள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். நல்ல தொழில் அமையணும். நல்லபடியாக திருமணம் அமைந்தவர்களுக்கு நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். எல்லோரும் உடல் நலத்தோடு இருக்க வேண்டும். எல்லோரும் நல்ல பொருளாதார வளர்ச்சி பெற்று எம்பெருமான் கருணையில் எல்லாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு நான் சிறப்பாக இருக்கணும்னு எம்பெருமான் சொக்கநாதன் அருளாசி புரியணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு உலக சித்தர்கள் தினம் கூட, அதே போல தேசிய தீயணைப்பு சேவை தினமும் கூட. உலகளாவிய சித்தர்கள் அனைவரையும் நம்ம வணங்குவோம். சித்தர்கள் மட்டுமே இந்த பூமி மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம். நீங்க சித்தர்கள் தான் மருத்துவ முறையை கண்டுபிடித்தார்கள். சித்தர்கள் தான் ஜோட முறையை கண்டுபிடித்தார்கள். சித்தர்கள் தான் வாழும் முறையை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் இல்லை எனில் நாம் எல்லாம் காட்டுவாசிகளாக இருந்திருப்போம். நாம் எல்லாம் காட்டுவாசியாக இருக்கும் பொழுதே அதிலிருந்து ஒரு மனிதன் போய் ஞானம் பெற்று நமக்கெல்லாம் ஞானத்தை உபதேசித்து குருவாக திகழ்கிறான். அவர் காட்டிய வழியில் நாம் சென்றுதான் இன்று உலகம் இந்த அளவுக்கு மாறி இருக்கிறது. உலகளாவிய முதல் மருத்துவம் சித்த மருத்துவமே. அதன் பிறகுதான் மற்ற அனைத்து மருத்துவங்களும். ஜோதிடத்தை கண்டுபிடித்தவர்கள் சித்தர்கள் தான், ஞானிகள் தான். அதனால சித்தர்கள் அனைவரையும் வணங்குவோம். நீங்க 18 சித்தர்கள் பொற்பாதங்கள் போற்றி வணங்குவோம். என்னுடைய குருநாதர் திருவடிகள் சரணம். அவரையும் நான் நல்லபடியா வணங்கிக்கிறேன். எம்பெருமான் கருணையில் எல்லா சித்தர்களும் நமக்கு அருளாசி புரிய வேண்டும் அப்பா அப்படின்னு வேண்டிக்கிறோம். 14ஆம் தேதி மாவூற்று வேலப்பர் கோயிலுக்கு சித்திரை திருவிழாவுக்கு நமக்கு பத்திரிக்கை பாஸ் எல்லாம் வந்திருக்கு. வண்டி பாஸ் எல்லாம் வந்திருக்கு. சித்திரை 1 அன்னைக்கு மாலை 3 மணிக்கு நாம் கோயிலில் இருக்கிறோம். மாவூற்று வேலப்பர் தேனி ஆண்டிப்பட்டியில் 3 மணிக்கு இருக்கிறோம். சுவாமி தரிசனம் பண்றவங்க எல்லாரும் வந்துருங்க. வாங்க. திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். இரவு 9:55 வரைக்கும் துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. பிற்பகல் 1:42 வரைக்கும் சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. பிற்பகல் 1:20 வரைக்கும் சுப்பிரமம் நாமயோகம், அதன் பின்பு பிராமியம் நாமயோகம். சுப்பிரமம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் யோகினி, யோகி சந்திரன். அவயோக நட்சத்திரம் கேட்டை, அவயோகி புதன். பிராமியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மிருகசீரிசம், யோகி செவ்வாய். அவயோக நட்சத்திரம் மூலம், அவயோகி கேது. காலை 10:10 வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான். அதன் பின்பு இரவு 9:55 வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கிரன். அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன். இந்திய சட்டத்தை வடிவமைத்து அதில் நிறைய நல்லது செய்து நிறைய ஓட்டைகள்லாம் நமக்காக விட்டுட்டு போன அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த தினம். அம்பேத்கர் மேல நமக்கு என்ன கோபம்னா, எல்லா சட்டத்தையும் பெண்களுக்கு சாதகமாகவே எழுதி வச்சுட்டு போயிட்டார். அதை 2026 கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்றதான் எரிச்சல். அவர் எழுதுனது என்னமோ 1947க்கு. அப்போ பெண் அடிமைகள்லாம் இருந்தாங்க. இப்பெல்லாம் ஆம்பளைங்க தானே அடிமையா இருக்காங்க. சட்டத்தை கொஞ்சம் மாற்றி எழுதலாம்ல அப்படிங்கிற மாதிரி அம்பேத்கர் கொஞ்சம் சமமாகவே எழுதியிருக்கலாமோ அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. இருந்தாலும் அம்பேத்கருடைய பிறந்த தினம். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். சூரியன் மேஷத்துக்கு உச்சம் பெறக்கூடிய ஒரு அருமையான நாள். சூரியன் சுக்கிரன் 2 பேருமே மேஷத்துல, குரு மிதுனத்துல, கேது சிம்மத்துல, ராகுவும் சந்திரனும் கும்பத்தில், செவ்வாய் புதன் சனி 3 பேரும் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை, எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி.
2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் தான் முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது, மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது, 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.